ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடைக்கான பணி நியமன ஆணை எப்போது வரும், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும், நமக்கு ஃபோன் பண்ணுவாங்களா, ரிசல்ட் எப்போ வரும், வராத மாவட்டங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும், அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் யார் பேரெல்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரேஷன் கடை சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம கொடுத்துட்டு வரோம். அன்னன்னைக்கு ரேஷன் கடை எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரேஷன் கடைக்கான ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்ற தகவல்களையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு வெளியிட்டுட்டு வராங்க. நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு வெளியிட்டு செலெக்ஷன் ரிசல்ட்டு வந்துடுச்சு, யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட்டு வந்துடுச்சு. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க. அதாவது ரிசல்ட் வந்துடுச்சு, எங்களுக்கு நாங்கள் எப்போ ரேஷன் கடை வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்போ போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் உங்களுக்கு ரிசல்ட் உங்கள் மாவட்டத்தில் செலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு, எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கால் லெட்டர் வந்துடும். அந்த கால் லெட்டர் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அவங்க குறிப்பிட்ட தேதி கொடுத்துருப்பாங்க, இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு மாதத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். உடனடியாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களை ரேஷன் கடையிலேயே கொண்டு போய் விட மாட்டாங்க டைரெக்டாக. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரை பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் ட்ரைனிங் வைப்பாங்க. ட்ரைனிங் வச்சு அதற்கு அப்புறமாக தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரேஷன் கடையோ அந்த ரேஷன் கடைக்கு அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் சேல்ஸ்மேனோ இல்லை நீங்கள் பேக்கர் ஜாப்புக்கு எதற்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ, என்ன வேலை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த வேலையை அலாட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் தான் இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு வில்லேஜ்லனாலும் உங்களை போடலாம். அதாவது உங்களுடைய வில்லேஜ்லேயே கண்டிப்பாக கிடைக்காது. எந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்தில்னாலும் உங்களை போடலாம். அதேமாதிரி நீங்கள் என்ன ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க, பேக்கர்னால் பேக்கருக்காக மட்டும்தான், அதுக்கப்புறம் சேல்ஸ்மேன்னால் சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் விடுவாங்க. ஆனால் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் வச்சு அதற்கப்புறமா தான் பணி உங்களுக்கு எந்த ரேஷன் கடைன்றதை அலாட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு செலெக்ஷன் ரிசல்ட்டில் பேர் வரல, என் பேர் வரல அப்படின்னு சொல்லி கமெண்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வராதவங்க கண்டிப்பாக செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே வெயிட்டிங் லிஸ்ட் கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகாதவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள், வரும். நீங்கள் ஓரளவுக்கு நான் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், ஓரளவுக்கு நான் இன்டர்வியூ நல்லா தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவலையே படாதீங்க. நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டேன் ஆனால் இன்டர்வியூவே நான் அட்டன் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் தான் வராமல் போகுமே தவிர, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வராதவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது 2வது செலெக்ஷன் லிஸ்ட்டு கூட அவங்க விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்லேயோ அவங்க பேர் வரும். ஸோ கவலையே படாதீங்க. நல்லா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்று எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நமக்கு செலெக்ஷன் ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல், சேலம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீக்கில் வாரம் முதல் நாள்ன்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் நிறைய மாவட்டங்களில் ரிசல்ட்டு வெளியிடாத நிறைய மாவட்டங்களில் இன்றைக்கி கண்டிப்பாக ரிசல்ட்டு வெளியிடுவாங்க.
குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல், சேலம், அதுக்கப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி மயிலாடுதுறை மாவட்டம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் வந்து இன்று வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் ஆர் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலெக்ஷன் ரிசல்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னு கண்டிப்பாக வந்து உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அப்போவோ இல்லை இன்டர்வியூ அப்போவோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களோ, ஒரிஜினல் ஆகட்டும், டூப்ளிகேட் ஆகட்டும், ஜெராக்ஸ் ஆகட்டும், நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக வந்து அவங்க கூப்பிட்ற டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை அவங்கள அப்படி கூப்பிடாம நாங்கள் எல்லாத்தையுமே இன்டர்வியூ அப்போவே செக் பண்ணிட்டோம், ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போனோம், ஒரிஜினல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாங்க, டேரெக்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எந்த டைமில் எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் எடுத்துகிட்டு போன எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையுமே வந்து அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அது எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேலைக்கு வரும்பொழுது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்போவோ இல்லை வந்து இன்டர்வியூ அப்போவோ கொண்டு போன எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுத்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2வது ரிசல்ட்டு வந்து வருமா, அதாவது செலெக்ஷன் ரிசல்ட்டோ வெயிட்டிங் ரிசல்ட்டோ வருமா, அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த செலெக்ஷன் ரிசல்ட்டை செலக்ட் ஆனவங்க ஒரு பாதி பேர் வந்து வேலைக்கு போகலாம், பாதி பேர் அதற்கு போக விருப்பம் இல்லாமல் வந்து வேறு வேலை கூட கிடச்சி அவங்க போயிருக்கலாம். ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க போகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை காரணமாக கூட அவங்க போகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது 1, 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி விடுபட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அதற்கு அடுத்து இப்போது ஃபுல்லாக செலக்ட் ஆனவங்களில் ஒரு 5 பேர் வரல, 20 பேர் செலக்ட் பண்ணோம், அதில் 5 பேர் வரல அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த 5 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து கூட கூப்பிட்றதுக்கு சான்சஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் கண்டிப்பாக வந்து விடுவாங்க. யாருமே வந்து செலெக்ஷன் ரிசல்ட்டில் என் பேர் வரல அப்படின்னு சொல்லி கவலையே படாதீங்க, பேரோ ரிஜிஸ்டர் நம்பரும் வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே செகண்டாக உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் விடுவாங்க. இதிலிருந்து கூட நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.